எந்த ஒரு தமிழ் படமே செய்யாத அளவுக்கு பொன்னியின் செல்வன் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க. 5 நாள்ல கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 100 கோடி கலெக்ஷன் எடுத்ததா, ஓவர்சீஸ்ல வந்து மொத்தமா எவ்வளோ எடுத்திருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து எவ்வளோ எடுத்திருக்கு, அதுக்கு அடுத்ததா வந்து மொத்த இந்தியால வந்து எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விலாவாரியா பார்ப்போம். அதுவும் இல்லாம சில நாட்டுல வந்து ரொம்ப ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்பர் 1 பொசிஷன்லாம் வந்திருக்கு. ஸோ நிறையா கமல் படத்தோட, ரஜினி படத்தோட கலெக்ஷன்லாம் வந்து இது வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன நிலவரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் நானே ஒருவன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து தெலுங்குல வந்து பொன்னியின் செல்வன் மேலே வந்து பயங்கரமான ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு ஆடியன்ஸ் கிடையாது, தெலுங்குல இருக்கக்கூடிய மீடியாவும் அதோட ரிவ்யூவர்களும் வேணும்னே இந்த படத்தை வந்து பயங்கரமா அடிச்சு பாகுபலி தான் சிறந்த படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தெலுங்குல வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பொன்னியின் செல்வன் அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஒரு உண்மை கதை. ஸோ உண்மையிலே வந்து நடந்ததை கல்கி வந்து நாவலாக எழுதினார். அதில் நிறையா கற்பனை கேரக்டரு, ஸோ நிறையா கற்பனையாக சில விஷயங்களை வந்து சுவாரஸ்யத்துக்காக ஆட் பண்ணார். ஆனால் இது உண்மையிலே வாழ்ந்தவர்களோட கதை. பாகுபலி RRR இருக்கிறதுலாம் அப்படிப்பட்ட படம் கிடையாது. அது வந்து ஒரு கற்பனை கதை. அதில் நீங்கள் அந்த ஹீரோவை சூப்பர் ஹீரோவாக காட்டலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த தெலுங்கு ரிவ்யூவர்ஸ், தெலுங்கு மீடியா வந்து இந்த படம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சீரியல் மாதிரி இருக்குது, ட்ராமா மாதிரி இருக்குது, இதை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பாகுபலியை டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம், இல்லை பாகுபலியை ஓடிடியில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு, இந்த மீடியாவுக்கும் இந்த ரிவ்யூவர்களுக்கும் எப்படி படம் பார்க்கணும்னு தெரியுமா, எப்படி ஒரு படத்தை ரசிக்கணும்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாவலை வந்து படமாக வந்து எடுத்ததை வந்து இவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்காங்களா? ஒரு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு கல்கி எழுதின நாவலை அதோட தன்மை குறையாமல் ஒரு நாவலை வந்து திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை இங்கே பண்ணி உலகம் முழுக்க வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் பொன்னியின் செல்வன். ஆனால் இந்த தெலுங்குக்காரங்க, அதுவும் முக்கியமாக இந்த தெலுங்கு ரிவ்யூவர்ஸ் அண்ட் மீடியா மட்டும் இதை ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இதை ஒத்துக்கிட்டா எங்கே பாகுபலி வந்து சாதாரண படமாயிடுமோ, எங்கே வந்து RRR செம்மையான படம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இவங்களுக்குள்ள இருக்குது. சரி, இந்த பதட்டம் வந்து இவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இவங்க போயிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்கிட்டலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி கேட்கும்போது இந்த கோஸ்ட் படத்தோட அந்த ப்ரொமோஷனுக்காக வந்திருக்க நாகார்ஜுன் கிட்டேயும் கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரு நடிகர் தெலுங்குக்கு தான் வந்து, தெலுங்கு நடிகர் தெலுங்குக்கு தான் முக்கியமாக வந்து பிஸ்னஸ் ஆகணும்னு பார்ப்பார். அப்படிப்பட்டவர் நம்ம ஊர் படம் தாங்க கிரேட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் நாகார்ஜுன் வந்து அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன், அந்த புக்கை வந்து பாகுபலி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க, அந்த புக்கு அப்படிங்கிறது பயங்கரமானது, அது மணிரத்னம் உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பவ்வை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சில ஆடியன்ஸே வந்து பாகுபலி அளவுக்கு இந்த படம் இல்லை, பாகுபலி அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது நம்மளால் எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஓகே, இவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது ஒரு மலையை உடைச்சி அந்த பனியில் வந்து போட்டாக சறுக்கிக்கிட்டு போகிறதையும், தென்னை மரத்தில் இருந்து உண்டிகள் விடுற மாதிரி போர் வீரர்கள்லாம் வந்து மேலே வந்து பறந்து போய் அங்கே போய் உழுகுறதையும், ஒரு 120 அடி சிலையை வந்து ஒரே கையில் பிடிச்சி தாங்கி நிற்கிறதையும் தான் இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவின்னு சொல்லக்கூடிய படங்களாக இவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் பொன்னியின் செல்வனை முக்கால்வாசி 90% எல்லாருமே வந்து பயங்கரமாக ரசித்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு பயங்கரமான சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பொன்னியின் செல்வன் Day 5 கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 18.6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். தெலுங்குல வந்து 35 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி வரையும் 5 கோடி, 3.5 கோடி, 4.5 கோடின்னு கலெக்ட் பண்ண படம் இன்றைக்கி 35 லட்சம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த தெலுங்கு மீடியாவும் தெலுங்கு ரிவ்யூவர்ஸும் எந்த அளவுக்கு இந்த படத்து மேலே வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நம்மளோட வீடியோவை போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 5.5 crore அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து 35 லட்சம்.
அப்படியே ஒன்றும் கம்மியாகாது. ஸோ அவங்களுக்குமே ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தெலுங்கில் வந்து மறுபடியும் இவங்க இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு 2 சூப்பர் ஸ்டார் நடித்த படம் வந்து இன்றைக்கி வந்து அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒன்றுக்கு வந்து காட்ஃபாதர் சிரஞ்சீவி அவர்கள் நடித்தது, இன்னொன்று வந்து கோஸ்ட்டு ஸோ நாகார்ஜுன அவர்கள் நடித்தது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து கேரளாவில் வந்து 2.65 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில் ஒரு நல்ல ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. வழக்கமாக எவ்வளோ போதோ அது போய்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட 90 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் உண்மையிலே வந்து இத்தனை நாள் இல்லாத ஒரு கலெக்ஷனை மறுபடியும் எடுத்திருக்கு. ஸோ 2.95 கோடி வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 கோடி 1.25 கோடி அப்படி தான் எடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஆல் இந்தியா டோட்டலாக வந்து நேற்று மட்டும் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.45 crore வந்து கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸில் வந்து 6.5 crore வந்து கலெக்ஷன் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு 31.95 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டே 4ஓட டே 5 வந்து உண்மையிலே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இன்றைக்கி அதோட அதிகமாக கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பொன்னியின் செல்வன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 100 கோடியை தாண்டின 5வது திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த படத்துக்கு இருக்குது. அதுவும் ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படிங்கிற படம் இதுதான் வந்து இருக்கிறதுல அதிகம். ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து 113.9 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து 16 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரையும். ஸோ கேரளாவில் வந்து 15 கோடி, கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா 17.35 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15.30 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல் இந்தியாவில் வந்து இது வரையும் 177.45 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 112.9 கோடி, கிட்டத்தட்ட 113 கோடி வந்து ஓவர்சீஸ்லேயே கலெக்ட் பண்ணிடுச்சு. கலெக்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 40% அங்கேருந்துன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்த வேர்ல்டு வைடு வந்து கிட்டத்தட்ட 300 நெருங்கிடுச்சுங்க வெறும் 5 நாளில். ஸோ 290 கோடியே 35 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு கிராஸ் கலெக்ஷனை, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து இந்த படம் தான் தமிழ்லேயே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறும் 5 நாளில் 300 கோடி கிட்ட ரீச் ஆன ஒரு தமிழ் படம். பொன்னியின் செல்வன் யூஎஸ்ஏல ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்து 4.4 மில்லியன் வந்து இது வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம். அதுவும் இல்லாமல் கபாலியோட லைஃப் டைம் ரெக்கார்டை நாளைக்கு முறியடிச்சிடும். ஸோ இந்த படம் வந்து நாளைக்கு வந்து முறியடிச்சிடும். கபாலியோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.58 மில்லியன் யூஎஸ்ஏல. அதை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் நேற்று டே 5ஓட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,03,000 வந்து இந்த படம் வந்து யூஎஸ்ஏல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் அது மட்டும் இல்லைங்க, மலேசியாவில் 10 மில்லியன் ரிங்கிட்டை வந்து இது வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 11 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மலேசியாலேயே வந்து ஹையஸ்ட்டு கிராஸ் கலெக்ஷன். ஸோ அதுவும் வெறும் 5 நாளில் இது வந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூகே, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கு நம்பர் தெரில. ஸோ அதனால் குத்து மதிப்பாக எதையும் போட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதையும் சொல்லலை. ஸோ மலேசியா, சிங்கப்பூர், ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பு, ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து $12.1 மில்லியன் வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் நிறையா நாட்டோட ரிப்போர்ட்டுமே வரல. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த படம் அடுத்த வாரம் வீக்கெண்டில் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கல மிகப்பெரிய ரெக்கார்டு, அது எல்லாமே பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ நானே ஒருவன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நானே ஒருவன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் டே 6 வந்து தமிழ்நாட்டில் வந்து 2.85 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 3.5 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21.65 கோடி வந்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 29.95 கோடி. உண்மையாக மனசார சொல்கிறேங்க, இந்த படம் மட்டும் பொன்னியின் செல்வன் கூட இல்லாமல் வேறு எப்பயாவது வந்திருந்தது அப்படின்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவே ஆகிருக்கும். ஏதோ வீம்புக்குன்னு இந்த தானு ஒரு பண்ணிட்டாரு. ஸோ இதையே நிறையா தனுஷ் ஃபேன்ஸே நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. என்ன அவசரப்பட்டு இப்போ போய் வந்து ஒரு நல்ல படம் போய் இப்படி போய் மாட்டிக்கிச்சேயா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் சரியில்லை அது இதுன்னு சொன்னாலுமே இந்த படம் இப்போ இருக்கிற நிலைமையில கூட இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறது தான் இதோட வெர்டிக்ட். பொன்னியின் செல்வன் படம் நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.
இந்த படம் நான் பார்த்துட்டேங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லங்க. சுத்தமா பிடிக்கலங்க அப்படின்னா, அது ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. தயவு செஞ்சு பாகுபலி கூட கம்பேர் பண்ணி இந்த படம் நல்லா இல்ல அப்படிங்கிறத மட்டும் போடாதீங்க. ஸோ இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.